உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்திய கூட்டணி என்பது தேர்தல் சௌகரியங்களுக்காக அமைக்கக்கூடியது. கொள்கை கோட்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாஜக தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக வேரூன்றிய கட்சியெல்லாம் கிடையாது. தோன்றி வளரக்கூடிய கட்சி, செடி, அதெல்லாம் ஆலமரம். ஒரு 7 வாட்டி வந்துட்டு போயிட்டாரு பிரதமர். இங்கே வந்து இருக்கலாம், அப்படிதாங்க வர முடியும். 7 வாட்டி வந்தா ஓட்டு வந்துருமா? சீமான் என்ன பண்ணாரு? அவையடக்கம் இல்லாம பாரதிய ஜனதாவை விட நாங்க குறைவா வாங்கினா கட்சியை கலைக்கிறோம்னாரு. இப்ப கட்சியை கலைக்க வேண்டியது வரதா? இது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை. 500 ஆண்டுகால போராட்டம். காங்கிரஸால முடியாதது பாஜக செஞ்சிருச்சு. அயோத்தியில ராமர் கோவில் கட்டினாங்க. ஆனா அந்த இடத்துல பாஜகவால ஜெயிக்க முடியலையே. 7 சீட்டும் பிஜேபி தான். ஐயோ, கேஜ்ரிவாலை கைது பண்ணிட்டீங்களே, அனுதாப வலையில் பிஜேபி செத்தே போயிடுமேன்னாங்க. இன்னைக்கு உள்ள ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலே எண்ணிட்டாராம். போன வாட்டி எலெக்ஷன்ல 2019 கிட்டத்தட்ட 300 இடங்கள்ல வந்து பாஜக வந்து ஜெயிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுடைய தொகுதி வந்து கொஞ்சம் கம்மியா தானே ஆயிருக்கு சார். 240 இடங்கள்ல தானே வர முடிஞ்சுது. மெஜாரிட்டி அவங்களால வர முடியல. திருமாவளவன் காலமெல்லாம் கஷ்டப்பட்ட ஆளு. ஒரு மண்பாண்டத்தை வச்சுக்கிட்டு அதில் ஜெயிக்கிறதுக்குள்ள அவர் பட்ட பாடு நமக்கு தெரியும். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு இளங்கோவன் அவர்கள். வாருங்கள், பேசுவோம். வணக்கம் சார். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவிற்கு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக சொல்லப்படுகிறது. 9ஆம் தேதி பதவியேற்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ இந்த தேர்தல் முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க சார்? தேர்தல் முடிவுகள் மிக தெளிவாக இருக்குது. பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முழு மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்க மக்கள். முழு மெஜாரிட்டி எங்க சார்? கூட்டணி ஆட்சி தானே சார் அமைக்க போறாங்க. கூட்டணிக்கு தாங்க சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பரிபூர்ண மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்க. அது யார் இல்லைன்னு மறுக்க முடியும்? காங்கிரஸ் கட்சி எந்த நேர்மையும் இல்லாமல் மக்கள் முடிவை நாங்கள் ஏற்கிறோம், நாங்கள் எதிர்கட்சியாக செயல்படுவோம் என்று சொல்லாமல் ஏதாவது ஆட்சி அமைக்க முடியுமான்னு பார்க்கறதுனால இந்த இது வருது. மொத்தம் எவ்வளவு வேணும்? 272 வேணும். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எவ்வளவு இருக்கு? 240. பிஜேபிக்கு தனியா 293 இருக்கு. இன்றைக்கு சுயேட்சைகள்லாம் சேர்ந்து ஒரு 10 பேர் ஆதரவு கொடுத்தாங்க. 303 ஆகி போச்சு. எனவே முடிவு தெளிவானது. அதில் எந்த விதமான யோசனைக்கே இடமில்லை. காங்கிரஸ் இந்தியா கூட்டணி நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் 3வது முறையாக ஜவஹர்லால் நேரு தான் 3 முறை பிரதமராக இருந்தவர். மோடி அந்த சாதனையை சமன் செய்கிறார். இந்த தேர்தல் முடிவே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 கட்சிகளுக்குமே, காங்கிரஸும் சரி பாஜகவுக்கும் சரி, மிகப்பெரிய இழுபறியாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக மகாராஷ்டிராவாகட்டும் உத்தரப்பிரதேசமாகட்டும், உத்தரப்பிரதேசத்தில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் உத்தரப்பிரதேசம் காலை வாரி விட்டதாக சொல்லப்படுதே சார். அது உண்மைதான். ஊபி, மகாராஷ்டிரா 2 மாநிலங்களும் பிஜேபிக்கு ஏமாற்றத்தை தந்து விட்டன. அதே நேரத்தில் நாம் மெயினாக பார்க்க வேண்டியது, மொத்தம் 64.2 கோடி வாக்காளர் வாக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. 23 கோடி ஓட்டு பிஜேபி வாங்கியிருக்கு. காங்கிரஸ் எவ்வளோ வாங்கியிருக்குது? 13 கோடி தான். 10 கோடி வேற்றுமையை சமாளிக்க முடியுமா? 1 கோடி அதிகம் சார், 1.5 கோடி அதிகம்னா சமாளிக்கலாம். 10 கோடி சதவீதம் பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய வாக்கு சதவீதம் 2019 விட அதிகம். காங்கிரஸோட வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு இல்லைங்க சார். போன வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 50 சொச்சம் அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு 99 இடங்கள்ல காங்கிரஸ் 36% அதுக்கு மேலேயே வாங்கியிருக்குது பிஜேபி. 35 பாஸ் மார்க்கு, அதையும் தாண்டியாச்சு. காங்கிரஸ் கட்சி எவ்வளோ வாங்கியிருக்குது? 21 தான். 21ன்னா இன்னும் 15 கூடுதலாக வாங்கியிருக்கான் பிஜேபி. இடங்களை பொறுத்த மட்டும் ஒரு குறைஞ்சது ஒரு 543 இடம் இருக்கிற இடத்துல ஒரு 100 இடம் நம்ம வாங்க வேண்டாமா?
காங்கிரஸ் குறைவான தொகுதிகளில் தான் போட்டியிட்டவே செஞ்சது இல்லையா? அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஏன்னா அவங்களுக்கு வேற போட்டியிட வழி இல்லை. இப்போ வேற யாராவது தடுத்தாங்களா? எலெக்ஷன் கமிஷன் கூப்பிட்டு நீங்கள் குறைவாக தான் போடணும் அப்படி இல்லை. அவர்களால் நிற்கிறதுக்கு வழி இல்லை. கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு விட்டு கொடுக்க தயாராக இல்லை. 2 சீட்டு தான் தருவேன்னு மம்தா பானர்ஜி சொன்னாங்க. ஒரு சில இடத்துல தான் கூட்டணியில் அவங்க சீட்டு கிடச்சிது. எனவே அவங்க எவ்வளோ வாங்க முடிஞ்சுது? 21% தான் வாங்க முடிஞ்சுது. 21% வச்சுக்கிட்டு நான் நினைக்க முடியுமா? சரி, இடம் எவ்வளோ வாங்கினீங்க? 100 வாங்க முடிஞ்சது அவங்களால. கடந்த 2 தேர்தலில் 50-50க்கே போராட்டம். இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ 100க்கு போராட்டம். 2004 டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி அமைக்கிறாரு. அப்போ அவருக்கு 145 இடம் தானே இருந்துச்சு. இதெல்லாம் கூட்டணி தான். இங்கே பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு இன்னைக்கு அவங்க சொந்த பலத்தில் 240 இருக்கு. பாஜகவை இன்னும் மக்கள் நேசிக்கிறார்கள். பாஜகவுக்கான எந்த ஆதரவு சிக்கலும் அதிகம் இல்லை. இல்ல. ஆமா, நீங்க என்ன காரணம் இருக்கு? என்ன காரணம்? பெட்ரோல் டீசல் விலை கரெக்டாக சொல்றீங்க. என்னன்னு சொன்னா அவர்களுடைய கொள்கை, சித்தாந்தம், கோட்பாடு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. 2 மாநிலங்களில் அவங்க நடந்து கொண்ட விதம் தப்பா போச்சு. யோகி என்ன பண்ணார்? யோகி ஆதித்யநாத் பிஜேபியினுடைய எதிரிகளை எல்லாம் ஒன்று சேர்த்து விட்டார். அதே நேரத்தில் மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேர்தல் ஜூன் 4 முடிவு வந்துச்சு இல்லையா? ஜூன் 3 ஒரு மாநிலம் சிக்கிமா. ஆமாம், அங்கே பிஜேபி தான் ஆட்சி அமைக்குது. சிக்கிம் தானே, நான் சரியாக சொல்கிறேன்னா? அதற்கப்புறம் ஒடிசாவில் முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறான். நவீன் பட்நாயக் ஆட்சி 25 வருஷம் ஆட்சியை தூக்கி போட்டு முதல் முறையாக அன்னைக்கு ஆட்சி அமைக்கிறான். அதே மாதிரி ஆந்திராவில் தெலுங்கு தேசத்தோட கூட்டணி போட்டு ஆட்சி அமைக்கிறான். அப்போது மாநில கட்சி ஆட்சி 2 அடிஷன் ஆகுது. உத்தராஞ்சல்னு ஒரு மாநிலம், உத்தரகாண்ட், அதில்ப்பா 5 எம்பி சீட்டு, 5ம் பிஜேபி தான். மத்திய பிரதேசம் 29 எம்பி சீட்டு, 29ம் பிஜேபி தான். இமாச்சல பிரதேசம் 4 சீட்டு, 4ம் பிஜேபி தான். குஜராத் 26 சீட்டு, 25 சீட்டு பிஜேபி தான். இது எல்லாத்தையும் விட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் முதலமைச்சராக இருந்து ஆட்சி நடத்தக்கூடிய டெல்லியில் 7 சீட்டும் பிஜேபி தான். ஐயோ, கெஜ்ரிவாலை கைது பண்ணிட்டீங்களே, அனுதாப வலையில் பிஜேபி செத்தே போயிடுமேன்னாங்க. இன்னைக்கு உள்ள ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலே எண்ணிட்டாராம். இந்த லெவலில் இருக்குது கெஜ்ரிவாலுடைய கதை. எனவே கெஜ்ரிவாலை கைது பண்ணதுனால எந்த அனுதாப வலையும் எங்கும் கிளம்பலை. மக்கள் மிக தெளிவாக 7 சீட்டையும் பிஜேபி கொடுத்துட்டான். இதில் தமிழ்நாட்டு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 40க்கு 40 திமுக தானே சார் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல கூட பாஜகவால் வரவே முடியலைல்ல. ஏங்க, பாஜக தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக வேரூன்றிய கட்சியெல்லாம் கிடையாது. அது தோன்றி வளரக்கூடிய கட்சி, செடி. அதெல்லாம் ஆலமரம். ஒரு 7 வாட்டி வந்துட்டு போயிட்டாரு பிரதமர். இங்கே இருக்கலாம், அப்படித்தாங்க வர முடியும். 7 வாட்டி வந்தால் ஓட்டு வந்துருமா? அதெல்லாம் விஷயம். ஓட்டுக்காகவும் அப்படி வரல. அவருக்கு தெரியும். பிரதமர் ரோட் ஷோ எதுக்கு பண்ணாரு? என்னங்க ரோட் ஷோ எதுக்குங்க பண்ணாரு? வரும்போது ரோட் ஷோ பண்ணலாங்க. நான் சார், அவர் வாக்கு சேகரிக்க தான் வந்தான்றது ஊருக்கே தெரியும். ஏங்க, அரசியல்வாதிக்கு அதாங்க வேலை. ஆமா, தலைமுறை இயக்கத்தில் பணியாற்றினவங்க சில பேர் இருக்காங்க, அவன் வர்றதே தெரியாது. இல்லை, இன்னொரு விஷயம், அண்ணாமலை அவர்கள் அவ்வளோ எஃபர்ட் போட்டார். என் மக்கள் சொல்லிட்டு பாத யாத்திரையெல்லாம் போனார். அவ்வளோ எஃபர்ட் போட்டுமே அவரால் கூட கோயம்புத்தூரில் வின் பண்ண முடியல. வின் பண்ணுவதுங்கிறது நிறைய ஃபேக்டர்ஸை பொறுத்ததுங்க. அவர் எப்போ எலெக்ஷனில் நிற்பாரா இல்லையான்னே கடைசி வரைக்கும் தெரியாது. அவரை நிற்க சொல்லி மேலே அவருக்கே சந்தேகம், நம்ம ஜெயிப்போமா மாட்டோமா அப்படின்னு இல்லையா? அதில் அவர் தெளிவாக இருந்தாருங்க. ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் ஒன்றா சேர்ந்து நம்மளை கவுப்பாங்கன்னெலாம் அவர் தெளிவாக இருந்தார். அவருக்கெல்லாம் ஐக்கியம் அதிகங்க. நம்ம இங்கே உள்ள சராசரி அரசியல்வாதியோட நீங்கள் அவரை நம்ம ஒப்பிடவே முடியாது. இங்கே என்ன, நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம தெளிவாக இருக்கணும். வட இந்திய மாநிலங்களில் பிஜேபி சொன்னதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது. இந்துத்துவா கொள்கையை அடிப்படையாக ஆமாம், கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தத்தில் எந்த மாறுதலும் கிடையாது. என்ன ஊப்பியில் தப்பு பண்ணாங்க, மகாராஷ்டிராவில் தப்பு பண்ணாங்க. அயோத்தி ராமர் கோவில் கட்டின இடத்துலயே அவங்களால ஜெயிக்க முடியல. என்ன காரணம்? ராமர் கோவில் கட்டுறது அங்கே எல்லாருக்கும் ஒரு திருப்தியை கொடுத்த விஷயம். அது ஒரு இல்ல சார், நம்மளே டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருக்கோம், இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை. 500 ஆண்டுகால போராட்டம், காங்கிரஸால முடியாதது பாஜக செஞ்சிருச்சு. அயோத்தியில ராமர் கோவில் கட்டினாங்க, ஆனா அந்த இடத்துலயே பாஜகவால ஜெயிக்க முடியலையே. என்ன எப்படி இருக்குன்னு சொன்னா, இப்போ மக்கள் ஏத்துக்கலையா? இல்லை, கோவில் கட்டினதை ஏற்றுக்கலாம்லாம் இல்லை. கோவில் கட்டியிருக்காங்க.
கோவில் கட்டுவது வந்து நீங்கள் உங்களுக்கு சீட்டெல்லாம் வாங்கி தராது. அந்த இடத்துல டெமோகிராஃபி எப்படி இருக்குது, எவ்வளவு இந்துக்கள் இருக்காங்க, எவ்வளவு முஸ்லீம்கள் இருக்காங்க. ஓகே, அப்படியே நீங்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது காங்கிரஸ் இந்துக்களின் எதிரின்னு ஏன் சொன்னீங்க? ராமர் கோயிலுக்கு போக விட மாட்டேங்கிறாங்க, அவங்க ஒரு இந்துக்களின் எதிரி, ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வரல. மகாராஷ்டிரால தேர்தல் பிரச்சாரமாக, தேர்தல் அறிக்கையாக ராமர் கோவிலுக்கு இலவசமாக கூட்டிட்டு போறேன்னு ஏன் நீங்க பிரச்சாரம் பண்ணணும்? ஏங்க அது கோயில் கட்டியிருக்காங்க, அதை கூட்டு போறாங்க. இதுல அதுவும் ஒரு தேர்தல் அறிக்கையா தானே சொன்னாங்க அவங்க. இருக்கட்டுங்க. இப்போ அதனாலலாம் என்ன கெட்டு போச்சு? சாமி கும்பிடுறவன் இந்தியாவில் 99.999% இல்ல சார், மக்கள் பாஜகவுக்கும் ஆதரவு அளிச்சிட்டாங்க, ஓட்டு போட்டுட்டாங்கன்னு சொன்னீங்களே, ஏன் அயோத்தியில வின் பண்ண முடியலன்னு? அயோத்தியில வின் பண்ணலைன்னா மக்கள் ஆதரவு அளிக்கலன்னு அர்த்தமாயிருமா? நீங்க ஓவராலா பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன வருது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே என்ன அந்த டெமோகிராஃபி, அங்கே உள்ள காம்போசிஷன் ஆஃப் தி பீப்புள், அதை பொறுத்த விஷயமா இருக்குது. ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் வெற்றி தோல்வி பல்வேறு ஃபேக்டர்ஸை பொறுத்தது. நாம் ஓவராலாக இந்தியாவினுடைய 28 மாநிலங்களில் பல்வேறு யூனியன் பிரதேசங்களில் பாரதிய ஜனதாவினுடைய கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் இதுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை சார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாட்டி எலெக்ஷனில் 2019 கிட்டத்தட்ட 300 இடங்கள்ல வந்து பாஜக வந்து ஜெயிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய தொகுதி வந்து கொஞ்சம் கம்மியாக தானே ஆயிருக்கு சார். 240 இடங்கள்ல தானே வர முடிஞ்சுது, மெஜாரிட்டி அவங்களால வர முடியலல்ல. எங்க தனிப்பெரும்பான்மையோட வரல, ஆமா கூட்டணியில் பெரும்பான்மை வந்திருக்கு இல்லைங்க. அதை ஏன் பார்க்க மறுக்கிறீங்க? 400ன்னு சொன்னாங்க சார். 400 தொகுதிகளை வின் பண்ணுவாங்க. கருத்து கணிப்புகள் 350 தாண்டி போச்சு சார். கருத்து கணிப்புகள்ல எக்ஸிட் போல்ஸை விட்டுருங்க. அது வந்து பல நிறுவனங்கள் அவங்க சொந்த லாபத்துக்கு எடுக்கிறது, அது நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஓவரால் ட்ரெண்ட் என்ன? அப்படியே அந்த எக்ஸிட் போல் தப்பாக போனால் கூட அதனுடைய ஓவரால் ட்ரெண்டிங் என்ன? பிஜேபிக்கு தான் ஆதரவாக இருந்துச்சு. இப்போ கடைசியில் பிஜேபி தான் அதில் ஜெயிச்சிருக்கு. கிளியர் மேண்டேட் ஃபார் பிஜேபி. பெரும்பான்மையோட ஜெயிக்கல, அதையும் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். எங்க என்டிஏ கூட்டணிக்கு தாமா பெரும்பான்மை. டாக்டர் மன்மோகன் சிங் வந்து எவ்வளவு சீட்டில் வாங்கினார் தயவு செய்து சொல்லுங்க, ரெஃபர் பண்ணுங்க நீங்க. 2004 மன்மோகன் சிங் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வாங்கின சீட்டு எவ்வளவு? 2009 எவ்வளவு? அதனால பிஜேபி வந்து கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தத்தை வெற்றி பெற்றதுனால அவன் 272 வாங்கினான். இப்போ அதை வாங்கலை, ஆனால் கூட்டணி சார்பாக வின் பண்ணி வந்திருக்கான். அவன் தான் ஆட்சி நடத்த போகிறான். 3-0 மோடி 3-0 தான். இதில் பிஜேபிக்கு கொள்கைக்கு விழுந்த அடி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் இருக்கா? அப்போ மத்திய பிரதேசத்தில் ஏன் ஃபுல்லாக போடுறான், உத்தரகாண்டில் ஏன் ஃபுல்லாக போடுறான், டெல்லியில் கேஜ்ரிவாலால் ஒன்றும் பண்ண முடியல, 7 சீட்டையும் பிஜேபி லட்டு மாதிரி தூக்கிட்டு வரானே. அப்போது சரி அதை விடுங்க. தென்னிந்தியாவுக்கு வந்தீங்கன்னா கர்நாடகாவில் சித்தராமையா காங்கிரஸில் பெரும் புரட்சிக்காரரு, அங்கே 19 சீட்டு வாங்கிட்டு வானே பிஜேபிக்காரன். யோசிச்சு பாருங்க, ஒரிசாவில் ஃபுல்லாக ஆட்சியவே பிடிச்சிட்டானே. அப்புறம் நீங்கள் தெலுங்கானாவில் சீட்டு அதிகமாக இருக்கா இல்லையா? கண்டிப்பாக. கேரளாவில் முதல் முறையாக ஒரு சீட்டு வந்திருக்கானே. கேரளாலாம் வர முடியுமாம்மா? 500 வருஷம் ஆனாலும் இங்கே ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. 1,00,000 ஓட்டில் அந்த சுரேஷ் கோபிங்கிறவ கேண்டிடேட் வந்து ஜெயிச்சிருக்காரு. எனவே தென்னிந்தியாவிலும் சரி வட இந்தியாவிலும் சரி பல்வேறு மாநிலங்களில் பிஜேபியினுடைய கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தத்துக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. அவங்க தப்பு பண்ணது 2 மாநிலம், ஒன்று ஊபி, இன்னொன்று மகாராஷ்டிரா. ஊபியில் டேக்கன் ஃபார் கிராண்டட்னு விட்டாங்க, வேலை செய்யலை. 2வது யோகி தன்னுடைய நடவடிக்கையால் என்ன பண்ணிட்டாரு, எதிரிகளெல்லாம் ஒன்று திரட்டி எதிரணிக்கு கொண்டு பக்காவாக உட்கார வச்சிட்டார். கண்டிப்பாக இல்லைங்களா? எதிரி ஒன்று சேர்க்க விடக்கூடாது. 2வது அங்கே காஸ்ட்டு, ரிலீஜியன், முஸ்லீம் ஒரு பக்கம், யாதவ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இவங்களை எதிர்க்கணும்னு சொல்லும்போது பிஜேபிக்கு வந்து திட்டவட்டமான ஒரு காஸ்ட் பேஸ் கிடையாது. பல ஜாதிகளை கலந்து வச்சுருப்பாங்க. ஒரு அங்கே யாதவ், முஸ்லீம் என்பது மாதிரி இங்கே கிடையாது. எனவே அதில் அவங்க ஜெயிச்சு வந்தாங்க. மகாராஷ்டிராவில் அதே மாதிரி ஜெயிச்சு வந்தாங்க. இந்த 2லேயும் செய்த தப்பை பிஜேபி கரெக்ட் பண்ணிக்கணும்னு சொன்னால் 2029 அவங்க மீண்டும் முழு மெஜாரிட்டியில் வருவாங்க. இதில் 2026 எலெக்ஷனில் வந்துட்டு அண்ணாமலையர்கள் திரும்பவும் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆட்சியை பிடிப்போம் என்பது ஒரு இலக்கு, ஒரு நம்பிக்கை.
அது வந்து உடனே இன்னைக்கு பலிதமாகுமான்னு இன்னைய தேதியில் சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நெருங்கி பிரச்சாரங்கள் நடந்து விண்ணப்பதாரர்கள்லாம் போட்டு அந்த அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அவர் சொன்னது சரியா தப்பா அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்போ அதெல்லாம் டூ ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டுமா. இதுல நாம் தமிழர் கட்சிக்கும் சரி, விசிகாவுக்கும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் சரி, ரெண்டு கட்சிக்குமே மாநில அந்தஸ்தான ஒரு அங்கீகாரம் வந்து கிடைச்சிருக்குது, வாக்கு வங்கியும் வந்து உயர்ந்திருக்குது. இது எதை காட்டுது அப்படின்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள்லாம் ஒன்றும் அப்படி இல்லை. மாநில கட்சியாக அவங்களுக்கு அங்கீகாரம், மாநில கட்சி அங்கீகாரம் கிடைக்கட்டும். நமக்கு ஒன்றும் திருமாவளவன் காலமெல்லாம் கஷ்டப்பட்ட ஆள். ஒரு மண்பாண்டத்தை வச்சுக்கிட்டு அதில் ஜெயிக்கிறதுக்குள்ளே அவர் பட்ட பாடு நமக்கு தெரியும். அவர் கிடைக்கட்டுமே. என்ன இப்போ திமுக அதிமுக தான் இருக்கணுமா? சீமான் இருக்கட்டும், திருமாவளவன் இருக்கட்டும். திருமாவளவனுக்கும் சீமானுக்கும் இன்னைக்கு மாநில அந்தஸ்து கிடைக்குது, கிடைக்கட்டும், நம்ம வாழ்த்துறோம். பட் சீமான் என்ன பண்ணாரு? அவையடக்கம் இல்லாமல் பாரதிய ஜனதாவை விட நாங்கள் குறைவாக வாங்கினா கட்சியை கலைக்கிறோம்னாரு. இப்போ கட்சியை கலைக்க வேண்டியது வரதா? ஆனால் அண்ணாமலை மிக அழகாக சொன்னார். என்ன சொன்னார்? இவர் சொன்னதை பற்றி அவர் பேசலை. அதுபோல் என்ன சொன்னார்ன்னு சொன்னால், நீங்கள் திமுகவுக்கு எதிர்ப்பாக நீங்கள் பெறுகிற வாக்குகள் இதை நான் வரவேற்கிறேன்னு சொன்னார். அப்போது ஒரு நாகரிகத்தின் அடிப்படையில் நாம் தமிழர் சீமான் வந்து அண்ணாமலைகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? கண்டிப்பாக. அந்த நாகரிகம் அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. இதுதான் நிலவரம். இதில் அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல கூட அவங்களால ஜெயிக்க முடியவே இல்லை. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? இதுக்கு பின்னாடி இப்போ காரணம் என்ன சார்? அதிமுக ஜெயிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் ஒன்று, அவங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் முழுமையான எதிர்க்கட்சியை அவங்க செயல்படலை. கொடநாடு வழக்கு, அந்த வழக்கு, அதெல்லாம் அதிலிருந்து தப்பிப்பதே அவருக்கு நோக்கமாக போச்சு. திமுகவை ஒரு உக்கிரமாக எதிர்க்கலை. அப்போது என்ன ஆகுதுன்னா, அண்ணாமலையினுடைய எதிர்ப்பு இதை விட அதிகமாக இருக்குன்னு மக்கள் அங்கே போட்டான். அதனால் அவரால் வந்து இன்றைக்கி எல்லாருமா சேர்ந்து ஒன்றா இருங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், துண்டு துண்டா மீண்டும் ஒன்றிணைவோம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இப்போ ஜெயக்குமார் இருக்கார், யார் அந்த அமைச்சர். ஆமாம், அவர் பையன் தென் சென்னையில் நின்னான். பையன் பேர் என்னங்கன்னு ஜெயவர்தன். சரி, அவர் நின்னார். டெபாசிட் போச்சே சொல்லுங்கள். அப்போது நாவடக்கம் இல்லாமல் பேசி இன்னைக்கு உன் பையனுக்கு டெபாசிட் போச்சு. ஏன் ரெண்டாவது இடம் யார் வந்தாங்க? பிஜேபி வந்திருக்கு. நிறைய இடங்களில் நாம் தமிழர் கட்சியும் வந்திருக்கு. ஒரு 8 இடங்கள்ல வந்திருக்கு. வந்திருக்குங்க. இங்கே இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பிஜேபி 2வது இடத்துல வந்திருக்கிறான் சில இடங்களில், 3வது இடத்துல வந்திருக்கான் சில இடத்துல. அதிமுக 2, 3, 4 வந்திருக்கான். நாம் தமிழரை விட கீழே போய் அவன் வந்திருக்கிறான். 7 இடத்துல டெபாசிட் போச்சு. யாருக்கு? அதிமுகவுக்கு. அப்போ நாங்கள் 2வது பெரிய கட்சின்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? கண்டிப்பாக. நாம் தமிழர் கட்சி உன்னோட கூடுதலாக போயிட்டானே, 3வது இடத்துக்கு வந்துட்டா, நீ 4வது இடத்துல தானே இருக்க. இதுக்கப்புறம் அதிமுக என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? என்ன செஞ்சால் மேலே வர முடியும்? மேலே வரணும்னு சொன்னால் ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும். வேற இந்திய கூட்டணி என்பது தேர்தல் சௌகரியங்களுக்காக அமைக்கக்கூடியது. கொள்கை கோட்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, அதில் வலியுறுத்தினீங்கன்னா ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டுக்கணும். பிஜேபி அதிமுக கூட்டணி வைக்கணும். கூட்டணி வச்சுருந்தான்னு அன்னைக்கு 15 சீட்டு 20 சீட்டு இவன் பிடிச்சிருப்பானே திமுக பிஜேபி கூட்டணி. அப்போ அதில் இல்லைங்க அவர் மதவாதம், இவர் இந்த வாதம்னா, இவர் புண்ணாக்கு வாதம்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்க முடியாது. ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடுங்க. இந்த அடிப்படையில் நாங்கள் வேலை செய்வோம்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கூட்டணி வைங்க. அந்த கூட்டணியை எடப்பாடியார் வைக்கவில்லை என்று சொன்னால் அதுக்கப்புறம் அதிமுகவை நீங்கள் தேடி தான் பிடிக்கணும். இனி வருங்காலங்களில் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி.